Good morning, students. Welcome to Extended Mathematics. This topic, pie chart. Dear students, chapter 6, statisticsல இன்னைக்கு நாம பார்க்க போறது pie chart. வட்ட விளக்கப்படம். இந்த வட்ட விளக்கப்படம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். A pie chart is a circular graph which shows the total value with its components. இந்த pie chart அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வட்ட வடிவ வரைபடம். இது வந்து நிறைய காம்போனன்ட்ஸா நாம பிரிக்க போறோம். அதாவது நிறைய செக்டார்ஸ் இதுல இருக்கும். அந்த டோட்டல் வேல்யூவை நம்ம நிறைய செக்டார்ஸா இங்க பிரிச்சு நிறைய காம்போனன்ட்ஸா நம்ம காட்ட போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செய்றீங்க அப்படின்னா, ஸோ அதுல பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும், செலவினங்கள் ஆகும். ஸோ அதை நம்ம இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி ஒவ்வொரு பொருளுக்கும் எவ்வளவு செலவாச்சு அப்படின்றத காட்டுறதுக்காக இந்த பை சார்ட் யூஸ் பண்ணலாம். அதே போல நிறைய ரிசர்ச், இந்த ஆராய்ச்சிகள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய முடிவுகளை விளக்கறதுக்காகவும் இந்த பை சார்ட்டை நம்ம பயன்படுத்த போறோம். இந்த பை சார்ட் எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, இதுல இருந்து நம்ம டேட்டாஸ் எப்படி யூஸ் பண்றது, டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இதுல நீங்க இந்த சர்க்குலர் கிராஃப் நீங்க டிரா பண்ணணும் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒவ்வொரு செக்டார் ஒரு நமக்கு சென்ட்ரல் ஆங்கிள், இந்த மைய கோணம் இருந்தாதான் நம்மளால அந்த சர்க்குலர் டிரா பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்கு. The central angle of a component is equal to value of the component divided by total value into 360 degree. ஒரு கூறின் மைய கோண அளவு பார்த்தீங்கன்னா அந்த கூறினுடைய மதிப்பு டிவைடட் பை மொத்த மதிப்பு இன்ட்டு 360 டிகிரி. சம்டைம்ஸ் அதனுடைய வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க. அந்த பர்சன்டேஜில் கொடுத்துருக்கும் பொழுது அதற்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா the central angle of a component is equal to percentage value of the component divided by 100 into 360 degree. இந்த ஃபார்முலாஸை பயன்படுத்தி ஒரு சில எக்ஸாம்பிள் சம்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். Example 6.4. Draw a pie diagram to represent the following data, which shows the expenditure of paddy cultivation in 2 acres of land. 2 acres of landல ஒரு paddy cultivation செய்றாங்க. ஸோ அதில் நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகுது, செலவினங்கள் ஆகுது. ஸோ அதை இங்கே கொடுத்துருக்குறாங்க. சீட்ஸ், பிளாவிங், வேஜஸ், ஃபெர்டிலைசர், ஹார்வெஸ்ட், அதர்ஸ். ஸோ இது போல நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது. இதனுடைய செலவினங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை நம்ம பயன்படுத்தி நமக்கு ஒரு பை டயக்ராம் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதே போல பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் த ஹெட் இன் விச் மோர் மணி had been spent. ஸோ எந்த பர்சன்டேஜ் அதிகமா இருக்குது, செலவினத்துல எதனுடைய பர்சன்டேஜ் அதிகமா இருக்குது அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது எந்த செலவு அது எதுக்கு அதிகமா செலவு பண்ணியிருக்காங்க, அதனுடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் மணி வாஸ் ஸ்பெண்ட் ஃபார் சீட்ஸ். இந்த சீட்ஸ்க்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் மணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அதையும் நம்ம இந்த டயக்ராமோட அதையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாம இது போல ஒரு பாக்ஸ் நீங்க வரைஞ்சிக்கணும். ஒரு டேபிள் நீங்க டிரா பண்ணிட்டு அதுல பர்டிகுலர் சென்ட்ரல் ஆங்கிள், ஸோ அதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வேல்யூ டிவைடட் பை டோட்டல் இன்ட்டு 360 டிகிரி. ஸோ எழுதிட்டு இதில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த காலம்ல எழுதிக்கணும். எழுதிட்டு நெக்ஸ்ட் வேல்யூ, ஃபர்ஸ்ட் இந்த சீட்ஸுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 2000. நெக்ஸ்ட் டோட்டல் வேல்யூ. டோட்டல் வேல்யூ அப்படிங்கிறது இந்த வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணணும். இந்த 2000, 6000, 10,000, 7,000, 8,000 அண்ட் 3,000 இது எல்லாமே நமக்கு ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டலாக 36,000 கிடைக்குது. ஸோ அந்த டோட்டல் வேல்யூவோட இதை டிவைட் பண்றோம். ஸோ 2000 டிவைடட் பை 36,000 இன்ட்டு 360 டிகிரி. இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். ஜீரோக்கும் ஜீரோக்கும் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 2 ஜீரோக்கும் இந்த 2 ஜீரோக்கும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இங்கே ஒரு 36 இருக்கு, இங்கே ஒரு 36 இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். ஸோ கடைசியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 20. ஸோ 20 டிகிரி. அதே போல தான் இங்கேயும் இந்த ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம்,
இங்கே 2 0, இங்கே 2 zeros, அடுத்து பார்த்தீங்கன்னா 36 கேன்சல் பண்ணிடலாம். இதாக இருக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அதே போல் தான் எல்லாமே கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஜீரோஸ்க்கு எல்லாமே கேன்சல் பண்ணியாச்சு. அடுத்து 36க்கு கேன்சல் பண்ண போகிறோம் 100 டிகிரி. அதே போல் இங்கேயும் ஸோ 0 0 கேன்சல். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 0, இங்கே 2 0, 36க்கும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா 70. ஸோ பேலன்ஸ் இருக்க எல்லாமே அதே போல் தான் நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு அதனுடைய வேல்யூஸ் வந்து இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த ஜீரோஸ்க்கெல்லாம் கேன்சல் பண்ணிட்டா இந்த 36க்கும் கேன்சல் பண்ணிடலாம் 80. ஃபைனலாக இதுக்கும் நீங்கள் இந்த ஜீரோஸ் கேன்சல் பண்ணிவிட்டு 36 கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30 கிடைக்கும். 30 டிகிரி. ஸோ டோட்டலாக 360 டிகிரி கிடைக்குது. இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணோம்னா 360 டிகிரி கிடைக்கும். ஸோ இதை வேல்யூஸை யூஸ் பண்ணி இப்போ நம்ம இந்த பை சார்ட்டை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இந்த பை சார்ட் நம்ம ட்ரா பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைன் செக்மெண்ட் ஏதாவது ஒரு லென்த்ல நீங்க ட்ரா பண்ணிக்காங்க. 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் ஏதோ ஒரு லென்த்ல நீங்க ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ட்ரா பண்ணிட்டு அந்த லென்த்தை வந்து நீங்க ரேடியஸா வச்சுக்கிட்டு ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நீங்க சென்டரா வச்சுக்காங்க. வச்சுக்கிட்டு இது போல நீங்க வந்து ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணிடணும். ஸோ ட்ரா பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 டிகிரியில ஒரு ஆங்கிளை மேக் பண்ணணும். ஸோ அந்த காலம்ல நம்ம பார்த்துருந்தோம், அந்த டேபிள் நம்ம பார்த்துருந்தீங்க. ஸோ நிறைய வேல்யூஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு வேல்யூஸுக்கும் நம்ம இங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து 20 டிகிரி கொடுத்துருந்தாங்க, ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 20 டிகிரியில நீங்க ப்ரோட்ராக்டர்ல அந்த பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு இது போல நீங்க ஜாயின் பண்ணிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல நீங்க வச்சுட்டு இன்னர் ஆங்கிள் நீங்க பார்க்கணும். ஸோ இந்த ப்ரோட்ராக்டர்ல இன்னர் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 20 டிகிரி இருக்கு. ஸோ இந்த 20 டிகிரியே எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு நேரம் நீங்க ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் நீங்க ஜாயின் பண்றீங்க. நீங்க சர்க்கிளுக்கு வெளியே வரைக்கும் இந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சர்க்கிளோட நீங்க இன்சைட்டோட இதை நிறுத்திக்காங்க. ஸோ அதனுடைய மெஷரை நாம எழுதிருந்தோங்க 20 டிகிரி அப்படின்னு எழுதிருக்கோம். அடுத்து திரும்பவும் பாத்தீங்கன்னா இந்த லைனை நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். நம்ம இங்க ஃபைனலா வரைஞ்ச இந்த லைன் இது மேல வச்சுட்டு இங்கிருந்து இந்த இடத்துல இருந்து நீங்க மெஷர் பண்ணணும் 60 டிகிரி எங்க இருக்குன்னு அப்படின்றத நம்ம மெஷர் பண்ண போறோம். அடுத்த வேல்யூ வந்து 60, 20க்கு அடுத்து 60 ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த 60க்கு இப்போ நம்ம ஆங்கிள் இங்க ஃபார்ம் பண்ணணும். ஸோ 60 டிகிரியில ஒரு பாயிண்ட் மார்க் பண்றீங்க. இந்த பாயிண்ட்டையும் இந்த சென்டர் பாயிண்ட்டையும் நீங்க ஜாயின் பண்ணிடணும். அடுத்து இந்த லைனை நீங்க இதனுடைய ஆங்கிள் நீங்க எழுதிடணும் 60 டிகிரி அப்படின்னு எழுதிடணும். அடுத்தது இந்த லைனை நம்ம பேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த லைன்ல வச்சுட்டு இது போல இங்கிருந்து 100 டிகிரி நெக்ஸ்ட் மேக் பண்ணணும். இங்க 0ல இருந்து எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆங்கிள் தான் இங்க பார்க்கணும் 100. ஸோ 100ல ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு இந்த ரெண்டுல பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடுறீங்க. அடுத்து இதனுடைய மெஷர் 100 டிகிரி அப்படின்னு எழுதிட்டு நெக்ஸ்ட் வந்து 70 டிகிரி. ஸோ இந்த லைன் வந்து நீங்க பேஸா வச்சுக்கணும். ஃபைனல் நம்ம எந்த லைனை ட்ரா பண்ணமோ அந்த லைன் வந்து நீங்க பேஸா வச்சுக்கிட்டு அடுத்த ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்து 70 டிகிரியில ஆங்கிள் மேக் பண்ணணும். ஸோ இன்னர் ஆங்கிள் இருந்து 70 டிகிரி எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்கு. அங்க ஒரு பாயிண்ட்டை நீங்க வச்சுட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடணும். அடுத்து அதனுடைய மெஷரை எழுதிடணும் 70 டிகிரி அப்படின்னு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 80 டிகிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். ஸோ 80 டிகிரிக்கு இப்போ ஆங்கிள் இங்க மேக் பண்ணணும். ஸோ இந்த லைன்ல வரைச்சிட்டு இந்த 80 டிகிரி எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்கு. ஸோ இதை ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இதை ரெண்டையும் ஜாயின் பண்ண போறோம். அதனுடைய மெஷரை இங்க எழுதிடணும். ஸோ அதை மெஷர் பண்ணீங்கன்னா நமக்கு 80 டிகிரி வருது. அதனுடைய மெஷர் எழுதியாச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா
ஈஸியா நாம எழுதிடலாம். இதுக்கு வந்து நீங்க மெஷர் பண்ணலாம் அவசியம் கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 330 டிகிரி வருது. ஸோ பேலன்ஸ் வந்து இந்த 360 டோட்டல். ஸோ அதுல இருந்து இந்த 330 நீங்க மைனஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு பேலன்ஸ் வந்து 30 கிடைக்கும். ஸோ அப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா 30 தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் நீங்க மெஷர் பண்ணி எழுதணும்னா எழுதலாம். ஸோ இதனுடைய மெஷர் பாத்தீங்கன்னா 30 டிகிரி. ஸோ மெஷர் பண்ணி எழுதியாச்சு. ஸோ ஃபைனலா இப்படி ஒரு டயக்ராம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண இந்த வேல்யூஸ்க்கு இப்போ நாம ஃபைனலா ஒரு பை டயக்ராம் வந்து டிரா பண்ணியிருக்கோம். இந்த பை டயக்ராம்ல பாத்தீங்கன்னா இதை நீங்க ஒவ்வொன்றுக்கும் நேம்ஸ் கொடுக்கணும். இந்த 20 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சீட்ஸ். ஸோ அதனுடைய நேம் இங்க எழுதியிருக்கணும். சீட்ஸ் விதைகள். அடுத்தது ஃப்ளா, இது வந்து 60 டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். அடுத்தது பாத்தீங்கன்னா 100 டிகிரியில இருந்தது கூலிக்கு நம்ம கொடுத்துருந்தோம். அடுத்து 70 டிகிரி அப்படிங்கிறது ஃபெர்டிலைசர். ஸோ அது வந்து இங்க நேம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நீங்க ஃபெர்டிலைசர் அப்படின்னு எழுதிடணும். அடுத்தது ஹார்வெஸ்டிங், அறுவடைக்கு பார்த்தீங்கன்னா 80 டிகிரி வந்துருந்துச்சு. ஸோ அதை வந்து இங்க ஹார்வெஸ்டிங் அப்படின்னு இந்த செக்டார்ல நீங்க எழுதிடணும். ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒவ்வொரு நேம் இங்க கொடுத்துட்டே வரும். ஸோ அடுத்த செக்டார்ல பார்த்தீங்கன்னா அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இந்த 30 டிகிரி இருக்கிற இந்த செக்டார்ல நீங்க அதர்ஸ் மற்றவை அப்படின்னு எழுதணும். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒவ்வொரு நேம் கொடுத்துட்டோம். ஸோ இதுல இருந்து நம்ம பார்க்கும்போது ஈஸியா இந்த டோட்டல் அமௌண்ட்ல ஒவ்வொரு காம்போனண்ட்டுக்கும் எவ்வளவு வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஈஸியா நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த பை டயக்ராம்க்கு அடுத்தது இங்க 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் த ஹெட் இன் விச் மோர் மணி ஹேட் பீன் ஸ்பெண்ட். ஸோ எதுக்கு வந்து அதிக மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனுடைய சதவீதத்தை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பர்சன்டேஜ் அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து எதுக்கு அதிகமா செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இங்க வரும்போது நமக்கு கூலி. ஸோ அதுக்கு தான் இங்க வந்து அதிகமா செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல பார்க்கும் பொழுது 100 டிகிரி அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து அதுல பாத்தீங்கன்னா இந்த செக்டர்ல தான் அதிகமான செலவு இங்க வந்திருக்கு. ஸோ அதுக்கான பர்சன்டேஜை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அந்த வேஜஸ் பாத்தீங்கன்னா வேஜஸ் பாத்தீங்கன்னா 10,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய வேல்யூ டிவைடட் பை டோட்டல் வேல்யூ. டோட்டல் வேல்யூ பாத்தீங்கன்னா 36,000 இன்ட்டு 100. ஸோ இப்போ நம்ம இதனுடைய பர்சன்டேஜை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த 2 ஜீரோவுக்கும் இந்த 2 ஜீரோவுக்கும் கேன்சல் பண்ணிடலாம். இங்க ஒரு ஜீரோ இருக்கு, இங்க ஒரு ஜீரோ இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். 1000 divided by 36 இருக்கு. ட்ரூ டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 18 2s are 36, 5 2s are 10, பேலன்ஸ் 2 0 இருக்கு. ஸோ 500. இது வந்து திரும்ப ட்ரூ டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 9 2s are 18. இது வந்து 2 2s are 4, பேலன்ஸ் 1 இருக்கு. இங்க வந்து 10, 5 2s are 10. இங்க ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 250. நெக்ஸ்ட் வந்து இதை 9 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 1 9s are 9, 2 9s are 18. பேலன்ஸ் வந்து நமக்கு 7 இருக்கு. ஸோ இந்த 7 இங்க வந்தா 70 ஆயிரும். 7 9s are 63. ஸோ 63 பேலன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு 7 இருக்கு. ஸோ பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா 70 ஆயிரும். ஸோ 70 திரும்பவும் இதை கேன்சல் பண்ணோம்னா 7 9s are 63. பேலன்ஸ் வந்து திரும்பவும் நமக்கு 7 இருக்கும். ஸோ இது வந்து கண்டினியூஸா போயிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால இது என்ன பண்ணலாம், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். 27.7. ஸோ இதனுடைய பர்சன்டேஜ் வந்து 27.7%. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட் பர்சன்டேஜ் ஆஃப் மணி வாஸ் ஸ்பெண்ட் ஃபார் சீட்ஸ். இந்த சீட்ஸ்க்கு எவ்வளவு மணி செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ அதனுடைய எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 2000 வந்து செலவு பண்ணியிருக்காங்க சீட்ஸ். ஸோ சீட்ஸ் 2000 divided by 36,000 into 100. ஸோ இப்போ தான் நம்ம கேன்சல் பண்ணலாம். 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே ஒரு 0 இருக்கு, இங்கே ஒரு 0 இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். 2 டேபிள் கேன்சல் பண்ணால் 18 2s are 36. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா 1 2s are 2, 2 0 ஆட் பண்ணிக்கலாம். 100. திரும்பவும் இதை வந்து 2 டேபிள் கேன்சல் பண்ணலாம். 9 2s are 18. இங்கே 100 டிவைட் பண்ணால் 50. அடுத்து திரும்பவும் இதை வந்து 9 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 1 9s are 9, 5 9s are 45. ஸோ பேலன்ஸ் வந்து 5 இருக்கு. ஸோ பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணிட்டீங்கன்னா திரும்பவும் 50 ஆயிரும். திரும்பவும் 5 9s are 45. பேலன்ஸ் வந்து 5 இருக்கு. ஸோ 0 ஆட் பண்ணா 50. திரும்பவும் டிவைட் பண்ணீங்கன்னா 5 9s are 45. ஸோ இது போல போயிட்டே இருக்கும். ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ 5.55. ஸோ இந்த சீட்ஸோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.55%. ஸோ இது போல தான் இந்த பை டயக்ராமை ட்ரா பண்ணணும். ஸோ அதில் இருந்துட்டு இந்த கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ சப்போஸ் இந்த பை டயக்ராமோட நிறுத்தியிருந்தாங்க கொஸ்டின்ல அப்படின்னா இந்த பை டயக்ராம் மட்டும் ட்ரா பண்ணால் போதும். ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ இதை நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த டாப்பிக்கை இன்னும் நம்ம கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.